நான் லைஃப்பில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதை பண்ணாலும் எனக்கு தடங்கள், ஃபெயிலியர், ஜெயிக்கவே முடியல. படித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, சம்பாதிக்கணும்னாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த முயற்சி பண்ணாலும் எனக்கு தடங்கள்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ரியல் லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்கிற, டிவியில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 6 கண்டென்ட்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி வீடியோ பல இதை நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். மோட்டிவேஷன் சம்மந்தமாகவும் அடுத்தவங்களுக்கு எப்படி அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி எப்படி அவங்க லைஃப்பில் முன்னேறணும் பற்றி பல லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். 1-4-5 வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த வீடியோ நிறைய ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேனல்ஸ் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கும் நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய சேலஞ்சிங் இருக்கும், ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறோம், லைஃப்பில் நம்ம எப்படி ஜெயிப்போன்றது, எதை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே சாம்பியன் ஆகணும், எல்லாருமே ஒரு சக்ஸஸ் ஆகணும், எல்லாருக்கும் வெற்றி அடையணுன்றது தான் உண்மையானது. அந்த வெற்றி மூலமாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த எண்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற போது செய்ய வேண்டிய நம்ம ஃபோக்கஸும் அந்த ஆக்ஷனும் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வராதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுறேன் எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்மு பாடி உடனே நம்மளுக்கு கொடுத்துறாது. அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு வெறி இருக்கணும். வெறி இருந்தால் தான் உடம்பு ஏறும். உடம்பு குறைக்கிறதுக்கு ஜிம்மு போகிறதுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் அதோட ட்ராவல் ஆகணும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் போனால் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் சில பேர் 4 நாள் போயிட்டு 5 நாள் போயிட்டு எனக்கு வலிக்குது, எனக்கு செய்ய முடியல, எல்லாருக்கும் அந்த சோம்பேறித்தனம். ஈஸியாக என்ன கிடைக்கும், ஈஸியாக நூடுல்ஸ் சாப்பிட்ற, ஈஸியாக ஒரு கப்பில் சுடு தண்ணி ஊற்றினா சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி வாழ்க்கையே கிடையாதுங்க. நம்ம ரியல் லைஃப்ல எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் ஆனது என்னையோட சின்ன வயசுல இருக்கிறவங்க, அவங்கள பத்தி டேலண்ட்டை நான் பார்க்கும்போது, டிவியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. இந்த ஜீ தமிழ்ல சரிகமா பதனின்னு சொல்லி ஒரு இந்த மியூசிக்கல் ஷோரூம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த 6 to 7 அந்த டைம்ல வரும். அது நான் பார்க்கும்போது லாஸ்ட் சீசன் 3ல நான் பார்க்கும்போது நாகார்ஜுன் சொல்லி ஒரு பையன் பாடுவார். புதுக்கோட்டையில அந்த மீனவர் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர். அவர் மீன் பிடிச்சிட்டு அவங்க அப்பா பண்ணதையும் அவர் அது வீட்டை குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் அந்த பாட்டு பாடுறது, அதுவும் அந்த எஸ்பிபி பாட்டு, இளையராஜா பாட்டு, அந்த மலையோரும் வீசும் காற்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜீ தமிழ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான, சில பேர் கரெக்டான கண்டென்ட்ஸை பார்க்குறாங்க, ரியாலிட்டியா இருக்குன்றதுக்காண்டி தான் நான் அதில் ஷோ பார்க்குறேன். மித்த சேனல்ஸ்லாம் எனக்கு என்னன்னா என்னவோ ஸ்கிரிப்டட் மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். இங்கேயும் இருந்தாலும் ஆனால் ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்கள, அவங்க வரவங்களை கண்டுபிடிச்சு அவங்க டேலண்ட்டுக்கு ஒரு தீனி கொடுக்குற மாதிரி ஜீ தமிழ் இருக்கு. இந்த சீசன் தான் 4 பேர் ரொம்ப இன்ஸ்பயரா எனக்கு ஆயிருக்கிறாங்க. சீசன் 4ல 4 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையானவங்க, லைஃப்ல நிறைய ஃபினான்ஷியலும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அது மீறி அவங்களோட ஃபேஷன், அவங்க கோல், அவங்க நினைச்ச ஒரு விஷயத்த ஆழமா பல வருஷமா தனக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல அந்த 4 பேருமே அங்க அந்த கோல்டன் அவார்டு சொல்லி அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டேக்கெல்லாம் அவங்க அந்த மெடல் வாங்கினது அந்த 4 பேருமே கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது அந்த இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு நிறைய சொல்லணும். நீங்க எல்லாரும் பார்த்துருந்துருக்கலாம். ஆனா எனக்கு பர்டிகுலர் அந்த 4 பேர். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஸ் ஒருத்தர் எனக்கு இன்ஸ்பயர் ஆனவர் பாலமுருகன். சிதம்பரத்துல இருந்து அவர் பாட்டு பாடுறாரு. அவர் முன்னாடியே நான் சில வீடியோக்கெல்லாம் ஃபேஸ்புக்ல பார்ப்பேன். இந்த ஜீ தமிழ் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் டேலண்ட் அப்பயே கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா கரோக்கி மியூசிக்கை போட்டு மொபைல்ல வச்சு அவரை பாட வச்சு இது பண்ணுவாங்க. அவர் எஸ்பிபி சாங்ஸ், இளையராஜா பாட்டு நிறைய பாடுவார். கொஞ்சம் அவர் பார்க்க கொஞ்சம் ஃபேஸ் எல்லாமே எதா இருந்தாலும் அவர் குரல் வளம் நல்லா இருக்கும். அவரோட முழு மூச்சு என்னன்னா பாட்டு பாடுறது. டெய்லி காலையில எந்திரிச்சுன்னா நைட்டு வரைக்கும் அவர் அந்த தச்சு வேலை ஏதோ ஒன்று பண்றாரு, சின்ன ஏதோ ஒரு சின்ன வேலை பார்க்குறாரு. ஆனா அவரோட லைஃப் குடிசையில் இருந்தாலும் பாட்டு பாடுறது, பாட்டு கேட்கறது, எங்க இருந்தாலும் ஒரு பாட்டுன்றது அவரோட முழு மனசு. அவரு ஒரு ட்ரங்க் பட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பி சென்னையில அவங்க அம்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் கொடுங்கன்னு, அது கிராமத்து இது, அந்த அவங்க பேசுற விதம், அவங்களோட செய்கைலாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவங்க டெப்தா இருந்திருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பாருங்க. பாட்டு பாடுவேன், என்னைக்கோ ஒரு நாள் நானும் ஒரு சிங்கர் ஆவேன்னு அவருக்குள்ள இருக்க அந்த வைராக்கியம், பல வருஷம் அவருக்குள்ள ஓடின ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் சக்சஸ் ஆயிருக்கு. இதை தான் நான் சொல்ல வரேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது நீங்க ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், நாளானைக்கு அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாதான், ஃபோக்கஸ் வச்சுட்டு அந்த ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு நாள் ரிசல்ட்
கண்டிப்பாக இந்த யூனிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும்ன்றத இந்த கண்டென்ட் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் குடிசை வீட அவர் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பத்தி அவர் சொல்லல. அது போக அவர் வந்து அவங்க அம்மா வயசானவங்க இருக்காங்க. அவர் இப்ப சின்ன வேலையா வந்து ஒரு கூலி இது பண்றாரு. வீட்டுல அந்த குடிசை வீட்டுல தான் படுத்திருக்கிறாரு. எங்க போனாலும் ஒரு பாட்டு கேட்கிறாரு. சின்ன ஒரு ரேடியோ வச்சு ரேடியோ தான், வெறும் ரேடியோ, நம்மள மாதிரி மொபைல் அதெல்லாம் ரேடியோல பாட்டு கேட்கறது. அதை வந்து திருப்பி கேள்வி ஞானத்திலே அந்த பாட்டை கேட்டு இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க எதை நோக்கி போறாங்க லைஃப்ல. நீங்க எல்லாரும் எதுக்கு பாடுறான்னு இந்த கேள்வி கூத்து சொன்னாலும் அவரோட குறிக்கோள் குதிரை கட்டின மாதிரி தான் செய்ய வேண்டியது செய்வேன், எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன்ற போது நம்ம இதுல ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். அவங்ககிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், இத்தனை வருஷம்னாலும் அவங்க வர வேண்டிய இடத்துல ஒரு ஸ்டேஜ் அந்த ஜி தமிழ்ல உலகம் ஃபுல்லா. இப்ப நீங்க கூகுள்ல போய் சரிகமா பார்த்தனி ஜி தமிழ் சீசன் 4 போட்டு கண்டென்ட் லிஸ்ட்ல இந்த பால முருகன் போட்டீங்கன்னா அவர் போட்டோட வரும். வேர்ல்டு வைஸ் வந்து இதுக்கு என்னவங்க யாருமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு போட்டோ வரும். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு டேலண்ட் வளர்ச்சுக்குன்னு தான் நான் சொல்றேன். ரெண்டாவது கண்டென்ட் பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் சொல்லுவாங்க, வீரான்னு சொல்லுவாங்க, ஆட்டோ டிரைவர், விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது அந்த இளையராஜாவோட வாய்ஸ்ல இருக்கிற பாட்டை மாத்திரம், அவர் வாய்ஸ், அவர் பாடின பாட்டை அவர் பாடுறத கேட்டோம்னா டிட்டோ கண் மூடிட்டு நீங்க அவரோட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அந்த சேது படத்துல அந்த கிளைமேக்ஸ் பாட்டை வந்து அவர் இப்ப ரீசெண்டா கார்த்திக் இளையராஜா அவர் பையன் வந்து பாடும் போது கண் மூடிட்டு அவர் பாடுறாரு. நம்மளும் கண் மூடிட்டு கேட்டோம்னா இளையராஜா பாடுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே அவருக்குள்ள இறங்குனது அந்த ஆசீர்வாதம், அந்த யூனிவர்சலோடது. அவர் வந்து ஆட்டோ டிரைவரா ஓட்டிட்டு இருக்கிறா, டியூ கட்டும் போது அவ்வளவு கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் விழுப்புரத்துல இந்த ப்ரோக்ராம் காண்டி அவர் வந்து இங்க தங்கி அவர் இந்த இதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வந்து அந்த கார்த்திக் இளையராஜா வந்து அவர் காலில் விழுவும் போது உங்க அப்பா காலில் நான் விழுகிற மாதிரி, இளையராஜா சார் காலில் விழுகிற மாதிரி நினைச்சிட்டு நான் விழுகிறேன், அவரை பார்க்கணும்னு சொல்றாரு. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்ன்றாங்க. அவரது பாத்தீங்கன்னா அவரோடது பாத்தீங்கன்னா எங்கேயும் கிளாஸ் போல, எப்படி முருகன் வந்து அவர் சிதம்பரத்துல எப்படி பண்ணவர சேம் டிட்டோ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வெறும் ஆட்டோல போகும்போது காலையில இந்த நைட்டு வரைக்கும் ஆட்டோல இளையராஜா பாட்டு மாத்திரம், அது இளையராஜா வாய்ஸ் மாத்திரம், அந்த போட்டோவோட அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதை மாத்திரம் தான் கேட்கிறாரு. ஃப்ரீ டைம்லயும் சரி எங்க இருந்தாலும் பாட்டுன்னு அவர் இருந்து லைஃப்ல போக்கஸ். என்னைக்கா ஒரு நாள் இது பண்ண கேள்வி ஞானத்துல அவர் பாடி இருக்காரு. ஆஸ்தான குருவா அவர் நினைச்சுக்கிட்டு ஒரு ஏகலவன் மாதிரி அவர் இருந்து அதை கத்துக்கிட்டு அவர் தன்னால பாடும் போது இளையராஜாவே உள்ள இறங்கி பாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்ப என்ன வாய்ஸ், அவரோட வாய்ஸ் வந்து டிட்டோவா இருக்கிறது வந்து அவர் சொல்ற விதம், அவர் லைஃப் எப்படி போனதுன்னு அவர் அந்த பேட்டியில சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஒரு இது வீடு கூட்டி பெருக்கிற அந்த மாதிரி வேலை பார்க்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு ஸ்கூல்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் பாத்ரூம்லாம் அவங்க கிளீன் பண்ற பார்த்தா அழுதுட்டாராம். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் வராத வந்தீங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம ஜெயிக்கலான்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு என்ன ஆசைன்னா பையனும் பாடணும்னு அவங்களுக்குள்ள ஒரு என்கரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே பாலமுருகனுக்கும் அவங்க அம்மா கொடுத்த மாதிரி இவங்க அம்மா கொடுக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. வீடுன்னு பெருசா இல்லைன்னா கூட அவங்களும் ஒரு குடிசை மாதிரி ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களோட எண்ணத்தை பாருங்களேன், எவ்வளவு பெரிய எண்ணமா இருக்கு. கோல் எப்படி இருக்கு, தான் வேலையும் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் பாட்டு பாடணும், தானும் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும்னு அவர் இறங்கினார். எங்கேயும் போய் கத்துக்கல, மியூசிக் கிளாஸ் போல, எதுவும் பண்ணல. கேள்வி ஞானத்துல அவர் பாட ஆரம்பிச்சார். அந்த பாடுறதே அவருக்கு பிடிச்சு போக நிறைய பேர் ஓகே பண்ண, அந்த குழுக்கு ஆட்டோ டிரைவர்ஸ்ல ஒரு பாட்டை கேட்க எல்லாருமே நீ போய் இங்க பாடுன்னு சொல்லும் போது, ஏதாவது ஒரு காம்படிஷன்ல பாடுன்னு சொல்லும் போது ஸ்டேஜ் கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜி தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல செலக்ட் ஆகி ஸ்டேஜ் டிவி ஷோல வந்து எலெக்ட் ஆகி அதுக்குள்ள வந்து அவர் பண்ணதை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி. அவருக்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கவங்க வந்து அவர் நேர்ல யாராவது அந்த விழுப்புரத்துல இருக்கும்போது பார்த்தாங்களோ, நம்மளாம் வந்து டைரக்டா போய் சொல்லணும், வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இப்படி இருக்கிற மோட்டிவேஷன் நம்மளும் எடுத்துக்கணும். நம்மளும் இது லைஃப்ல வந்து போராடிட்டு இருக்கிறோம்னா நம்ம இன்னைக்கு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து லைஃப்ல நம்மளும் போராடணும். இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வராங்க பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு ஒரு லெசனா எடுக்கணும் தான் என்னோட ஆசை. அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மூணாவது பாத்தீங்கன்னா சித்தன் குணான்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவர் பாத்தீங்கன்னா அவரும் விழுப்புரம் தான். அவரோடது வந்து இன்ஸ்பயர் ஆகிறது என்னன்னா, அவர் நிறைய வந்து அந்த கிராமிய பாடல், ஃபோக் சாங்ஸ், அதுக்கப்புறம் கானா பாடல்கள் இதெல்லாம் பாடுறாங்க. இதுல வந்து மெயினா சப்போர்ட் அவங்க அம்மா அப்பா ஒரு சப்போர்ட் இல்லைன்னா கூட அவங்க வைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. மாமா போய் பாடுங்க, உன்னால முடியும், நீங்க செய்யுங்கன்னு பேக் போன் ஒருத்தவங்க வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்க ஏழ்மை, சாப்பாடு கூட அவங்களால முடியல, கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஃபோக் சாங் பாடியிருக்கிறார். அவரு குருநாதர் சித்தன் சொல்லி அவர் ஒரு குருன்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவர் பேர் தான் சித்தன் குணசீலன் அந்த மாதிரி
மாத்தி வச்சிருக்காரு, நேம் வச்சிருக்காரு. இப்ப அவரோட பாட்டெல்லாம் கேட்டோம்னா யதார்த்தமான பாட்டு, கிராமிய பாட்டு. அந்த கிராமிய பாட்டு கேட்கும்போது அவர் குளம், அவரோட அந்த குரல் வளம் அதெல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வலியோட பாடுறாரு. சில வரிகள்லாம் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அவரும் எழுதியே பாடுறாரு. அப்ப அதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா ரியாலிட்டியே நம்மளுக்குள்ள ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவர் சொல்ற ஸ்டோரி கேட்கும் போது லைஃப்ல நான் எப்படினாலும் திருப்பி வந்து பாட்டி வைஃபுக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது நான் பேரு புகழ் கொடுப்பேன், நிச்சயமா வருவேன்றது சொல்றாரு. 1000 மேடைக்கிட்ட அவர் பாடி இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல பாடும்போது இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஒரு இதா இருக்காங்க. என்னோட வாழ்த்துக்கள், எனக்கு இவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த குணா வந்து பார்க்கும்போது இவரோட லைஃப் வந்து சின்ன என்ன இவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னோட வயசுல சின்னவங்க, ஆனா இவங்களோட திங்கிங், இவங்க கோல் பார்க்கும்போது இவங்களால முடியும் போது ஏன் நம்மளால முடியாது, நம்ம ஏன் ஜெயிக்க முடியாதுன்றது எனக்கு எப்பயுமே தோணும். இந்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப நாளா நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு தோணுச்சு இதை பண்ணுவோம், இதை பத்தி பேசுவோன்றது தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா 4வது இந்திரஜித் ஸ்ரீலங்கால இருந்து வந்து எப்பா அந்த பையனோட ஸ்டோரி கேட்டா ஐயோ, எனக்கு இளையராஜா எப்படி பிடிக்குமோ, இளையராஜா சாங்ஸ் எப்படி பிடிக்குமோ, எஸ்பிபி வந்து எனக்கு உயிர், எல்லாருக்குமே உயிர். அவரோட பாட்டை கேட்டாலும் என்னவோ எனக்காண்டி பாடின போது ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஃபீல் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த எஸ்பிபியோட இறந்தது அன்னைக்கு அந்த ஒரு வாரம் எனக்கு எப்படி நான் அழுதுட்டு இருந்தேன், எப்படி அவரோட பாட்டை கேட்டுட்டு இருந்தேன், அந்த நினைவுகளே என்னவோ என் கூட வந்து ஒருத்தர் போன மாதிரியே எனக்கு ஃபீல். என் வீட்டில் இருந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்ற மாதிரி அந்த எஸ்பிபியோட வாய்ஸை டிட்டோவாகும். அதுல அவர் எப்படி வந்து ஒரு மாடுலேஷன் பண்றது எல்லாத்தையும் இந்த இந்திரஜித் பண்றாப்புல. அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோல ஒரு பாட்டு பாடுவாரு. ஒரு இந்த ஸ்டேஜ்ல வந்து செலக்ட் ஆகி ஜீ தமிழ்ல வந்தப்ப அந்த நிலான்னு சொல்லி ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். ரொம்ப பழைய பாட்டு. 1977ல பட்டினத்தார்னு ஒரு படத்துல MS விஸ்வநாதன் சார் அவரோட இசையில எஸ்பிபி சார் பாடின ஒரு பாட்டு. அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல பாட முடியாதுன்னு இந்த சீனிவாசன் சார் இந்த ஜட்ஜ் எல்லாம் சொல்றாங்க. அது அவங்க பாடி முடிச்சு அவன் கண் மூடிட்டு பாடுறான். அந்த பையன் பாடும் போது இவங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் நின்று கை கொடுக்கும்போது அந்த பையனால அந்த இது பண்ண முடியாம அழுதுறாப்ல. அப்பதான் சொல்றாங்க, நீ எங்கேந்தியா இருந்த, எங்க இருந்த, இப்போ வந்திருக்கிற அவர் இந்த பாட்டை அவ்வளவு சீக்கிரத்துல பாட முடியாது. அதுல ஒரு சரணத்துல எல்லாம் வரும். அந்த சரணம் இதுல வந்து எப்படி வரும்னா ஒரு வேர்டை வந்து மூச்சு விடாம 4-5 வேர்டை பாடணும். கடன் பாடுவாரு. சுத்தி ஒரு ஜி டீம்ல இருக்கிற அத்தனை பேர் வந்து எந்திரிச்சுன்னு கை தட்டினது வந்து எக்ஸ்ட்ரானரி. எனக்கு வந்து இந்திரஜித் வந்து பக்கா எப்படி நாகார்ஜுன் வந்து லாஸ்ட் சீசன்ல பிடிச்சி, எனக்கு இந்திரஜித்தும் அதுக்கப்புறம் வீரபாண்டி இவங்களோட வாய்ஸ்ல வந்து ஏதோ ஒன்றுல எனக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா இவங்க எல்லாம் இளையராஜா மியூசிக் சம்பந்தமாக பாடுறதுனால எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதுல வந்து இந்த இந்திரஜித் வந்து எஸ்பிபி எனக்கு குரு, என்னோட இது என் இதை வழியா அவர் சொல்றாரு அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அவரோட பாட்டு இந்த பையனோடது பார்த்தா ஸ்ரீலங்கால வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கிறாரு. 1 வருஷமா பணம் சேர்த்து நான் ஜீ தமிழ்ல போய் பாடணும்னு டிசைட் பண்ணி பிப்ரவரி இந்த 2023 இந்த வருஷத்துல வந்து கடலூர்ல போய் அவர் பண்ணியிருக்கிறாரு. இங்க ஏர்போர்ட்ல இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து கேளம்பாக்கம் போய் கேளம்பாக்கத்துல இருந்து விசாரிச்சு கடலூர்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க செலக்ட் ஆகி இன்னொரு 3 நாள் இருக்கணும்னு சொல்லி கேளம்பாக்கத்துல வந்து படுத்து அங்கேயே கேளம்பாக்கத்திலே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அதே இடத்துல படுத்து எந்திரிச்சு திருப்பியும் செலக்ட் ஆகி திருப்பி ஊருக்கு போய் திருப்பி இங்க வந்து பார்ட்டிசிபேட் ஆயிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரானி இருங்க. எப்படி பாருங்களேன், எங்க இருந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம இங்கேருந்து சென்னை போறதா இங்கேருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போறதுக்கே நான் போய் யோசிக்கும் போது ஒரு பையன் தனித்தனியா தானே அதை நிலைநிறுத்தணும், தானே சம்பாரிச்சு வீட்டுல இருந்து வாங்கல, அதான் முக்கியம், தானே சம்பாரிச்சு அதை எடுத்துக்கிட்டு இதுல ஜெயிப்போம் ஜெயிக்கல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்லி வந்து அந்த ஸ்டேஜ்ல அவருக்கு வந்து அந்த ஜட்ஜ் 4 பேர் சேர்ந்து அந்த மெடலை போடும்போது சொல்லுவாங்க, பாருங்க எங்கேயோ தான் வந்து கிளம்பாக்கத்தில் படுத்து செலக்ட் ஆகி ஸ்டேஜ்ல வந்து பாடி தன்னை நிரூபிச்சு மெடல் வாங்கியிருக்கான் பாரு அப்படின்னு அந்த சீனிவாசன் சார் மித்தவங்க எல்லாரும் சொல்லும் போது பார்த்தா எக்ஸ்ட்ரான்னு கை தட்டுறாங்க. அதுவும் இந்த பாட்டை வந்து நீ செலக்ட் பண்ணும் போது எப்படி பாடுவேன்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு எஸ்பிபியே உள்ள இறங்கி பாடினாருன்னு சொல்லுவாங்க. வாரம் வாரம் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன பாடுறாரு நானும் கவனிக்கிற மாதிரி இந்த 4 ஸ்பாட்ஸ் பண்ணி பார்க்குறேன். இந்திரஜித் என்ன பாடுறாரு, எஸ்பிபி பாட என்ன பாடுறாருன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்ற அத்தனை பேருமே வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். நம்மளுக்கு இல்ல பண்ண முடியாது, முடியவே முடியாதுன்னு சொல்ற இடத்துல முடியும், பண்ணலாம், கஷ்டப்பட்டாலும் பணம் இல்லைன்னா கூட சேர்த்துட்டு நிதானமா லைஃப்ல எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுக்கு தேவையான ஸ்கில் செட், அதுக்கு தேவையான பணங்கள். இப்போ உதாரணமா இந்திரஜித் எப்படி சம்பாரிச்சுட்டு ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு இந்தியாவில வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு பண்ணை சாப்பிட்டுட்டு ஒரு கிளம்பாக்கத்துல இருந்து அந்த இதுல அட்டன் பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு குடிசை வீட்டுல இருந்த பாலமுருகன் சிதம்பரத்துல இருந்து வந்தாரோ, ஒரு ஆட்டோ டிரைவர் அவருக்கு டியூ நிறைய இருந்தாலும் அவரும்
அவங்களும் வந்து அந்த டெய்லி போனாதான் ஒரு வருமானம். அவங்க அம்மா வந்து பெரிய வருமானம் கிடையாது, அவங்க ஒரு கிளீனிங் பண்றவங்க. அதுக்கடுத்து இந்த குணான்றவரு அந்த ஃபோக் சாங்ஸ் மாத்திரம் தான் அவர் பண்றாரு, அந்த கூத்து அந்த இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே பினான்சியலா இது ரிலேட்டடாவே அவங்க போகும்போது அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. இதுல மெயினா பேச்சாளர், பட்டிமன்றம் பேச்சாளர் கீதா மேடம், அவங்க வந்து இப்ப லாஸ்ட் இந்த சீசன்ல அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணிருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா பேசினாங்க. எனக்கு இவங்க 4 பேர் தான் வந்து மனசு இதாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த 4 பேர் ஆனானாலதான் ஒரு வீடியோ நான் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் இது சொல்லணும், நீங்களும் இதை பாருங்க. இந்த மாதிரி ரியல் ஹீரோ நம்ம கிட்டே சுத்தி இருக்கிறாங்க. ஆனா நிறைய ரியல் ஹீரோ சுத்திட்டு தான் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் வர வரைக்கும் நீங்க உங்க ஸ்கில் செட் உங்களுக்கு என்ன வரும்ன்றத டெய்லி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி பண்ணிக்கிட்டே இருங்க. என்னோடது நான் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கிறது ஃபோக்கஸ்ன்றது என்னோடது. ஆக்ஷன் நான் பண்ணிட்டு இருப்பேன், இந்த ப்ராக்ரஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், திருப்பி வீடியோ எடுப்பேன், ஷூட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். இது என்னோட நடந்துகிட்டே இருக்கும். யூடியூப்ல போறதுனால சப்ஸ்கிரைப் வருதான்றது ரொம்ப யோசிக்க மாட்டேன், வியூஸ் வருதான்னு யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் வியூஸ் வரல, சப்ஸ்கிரைப் வரலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்து புது வீடியோ போடும், இன்னைக்கு முதல் வீடியோ போடுறேன், இன்னைக்கு பண்ற மாதிரியே தான் பண்ணிட்டு 150 வீடியோ பண்ணாலும் டெய்லி நான் அப்லோட் பண்ணும் போது இந்த திங்கள் புதன் வெள்ளி நான் போடும் போது அந்த டேல வரும்போது இன்னைக்கு தான் புது நாள், இன்னைக்கு தான் போடுறேன் அப்படி நினைப்பு எனக்கு இருக்கும். அப்போ அதை நான் ப்ராக்ரஸ் தான் பாக்குறேன், ரிசல்ட்டை நான் பாக்குறது யோசிக்கிறது இல்லை. ரிசல்ட் யூனிவர்சல்ட்ட கொடுத்தேன், யூனிவர்சல் என்ன கொடுக்குதோ யூடியூப்ல கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி உங்க பாக்குறீங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன். சில பேர் வந்து கமெண்ட்ல பண்றதும், சில பேர் வந்து எனக்கு லைக் பண்றதும், சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு அந்த ஊக்குவிக்கும் போது இன்னும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் நான் 1000 வீடியோ பண்ணாலும் எனக்கு அதே நினைப்புல தான் இருக்கும். ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ். என்னோட மோட்டோ, நான் பட்ட கஷ்டங்கள் நீங்க யாரும் படக்கூடாதுன்றது தான் என்னோடது. நான் சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு 10 விஷயம் சொல்லணும், ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்ல கனெக்ட் ஆகி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது நீங்க ஒரு சந்தோஷம் அடைவீங்க பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்துக்கான தான் பண்றேன். யூடியூப்ல இருந்து எனக்கு பணம் வந்தாலும் இன்ன வரைக்கும் எனக்கு வரல, ஆனா பின்காலத்துல வந்தாலும் என்னோட சர்வீஸ் இந்த மோட்டோ தான், இந்த கோல் தான், இந்த ரிசல்ட்டுக்கான தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி பாட்டு பாடணும்ன்ற மாதிரி சரிகமா பண்றாங்களோ, ஒருத்தர் வந்து ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, ஒருத்தவங்க என்னென்ன இருக்கும் என் ஸ்கில் செட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ ஒருத்தவங்களோட பத்தி நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன், இந்த 4 பேரை பத்தி. இவங்களது மாதிரி வந்து நம்ம சொல்லணும், இதை எடுத்து நம்மளுக்கு வெளியில சொல்லணும்னு காசு. நீங்க எல்லாரும் இதை பார்த்துருக்கலாம், ஆனா இருந்தாலும் இது இவங்களெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இவங்களெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஆகும், இவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். இவங்கள மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாருக்கிட்டையும் டேலண்ட் இருக்கு, எல்லாரும் வளர்த்துக்கணும் தான் என்னோட ஆசை. யோசிங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமா, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமா, ரிசல்ட் மாத்திரம் யோசிச்சுக்கிட்டு அந்த கோலை மாத்திரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ப்ராக்ரஸ் அந்த ஆக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தா மாத்திரம் தான். செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்றது நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க எண்ணத்தை ஆக்ஷனா கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் தான் என்னோட தாட், என்னோட நம்பிக்கை. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த யூடியூப்லயும் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க எல்லாரும் நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கோம், நானும் நீங்களும் எல்லாமே பார்த்துட்டோம், நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்ல. ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி வரதான், மூவ் ஆன் பண்றதா நம்ம வேலை. அதுக்கு அந்த ஆக்ஷன் கொடுப்போம், ஜெயிப்போம். நீங்களும் நானும் சேர்ந்து கை கொடுத்து நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல இருக்கோம், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எதை கரெக்ட் பண்ணணும்ன்றதை யோசிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. யோசிங்க.